அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை மாநாடு குறித்து 50 கேள்விகளை தாவேக்காவிடம் கேட்க காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. யார் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறும், விஐபிக்கள் யார் யாரெல்லாம் வருவார்கள் என கேள்வி எழுப்ப காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவரை மாநாடு நடத்தாத இடத்தில் அனுமதி கேட்டிருப்பதால் அது குறித்து ஆய்வு செய்யவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு மதுரை செய்தியாளர் வெற்றி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, 50 கேள்விகளை கேட்க காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. என்னென்ன விவரங்கள் வெளியாகி இருக்கு? இது குறித்த கூடுதல் தகவல் என்ன? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25 அன்று மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய பாரபத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான பந்தல் கால் கூட நேற்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் உள்ள கட்சியினர்கள்லாம் வந்திருந்து இந்த பந்தல் கால் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி, மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த் சந்திச்சு அவங்க ஒரு கோரிக்கை மனு, அதாவது இந்த மாநாட்டுக்கு பெர்மிஷன், அனுமதி வேண்டிய ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. இப்போ ரெகுலர் ஒரு சின்ன அளவிலான மீட்டிங்ல இது பெரிய அளவுக்கு ஒரு மாஸ் கிரௌடு வருவாங்க அப்படின்னு இவங்க சொல்றதுனால இதுக்கான அந்த அனுமதி கொடுக்கறது சம்பந்தமா மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு முக்கியமான கேள்விகள் கேட்க போறாங்க. ஏன்னா இந்த இடம் இப்ப இவங்க தேர்வு செஞ்சிருக்க இடம் இதுவரைக்கும் எந்த கூட்டம் நடத்தினதில்ல. அந்த அப்படி ஒரு இடம் இருக்கிறது இது வரைக்கும் தெரியாது. இப்பதான் முதல் முறையா அப்படி ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாரபத்தி பக்கத்துல ஒரு 200 ஏக்கர் பரப்பளவுல மாநாடும், அதுக்கு அருகிலேயே 300 ஏக்கர் பரப்பளவுல அந்த வாகன நிறுத்தங்கள், வர்றவங்களுக்கான வாகன நிறுத்தங்கள்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இவங்க கொடுத்திருந்த அனுமதி கடிதங்கள்ல 1.5 லட்சம் பேருக்கு மேல வருவதாக கேட்டிருந்தாங்க. ஆனா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் கூட ஆட்கள் வரலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இப்படியான சூழல்ல தான் காவல்துறையினர் இந்த மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க தொடர்பா பல்வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்கிறாங்க. யாரோட தலைமையில மாநாடு நடக்க போகுது, வேற விஐபிகள்லாம் யாருல இந்த மாநாட்டுக்கு பங்கேற்கிறா, தொண்டர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க, எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, அவங்க பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கான நிறுத்தமிடம், இப்படி உள்ளிட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை மாவட்ட காவல்துறை கேட்க போறாங்க. இன்னும் மிக முக்கியமா இந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை நடத்தக்கூடிய நாளையில பொது போக்குவரத்துக்கு எதுவும் சிக்கல் வருமா, தூத்துக்குடியை நோக்கி போகக்கூடிய, மதுரை தூத்துக்குடி வரக்கூடிய அந்த பொது போக்குவரத்துக்கு என்ன சிக்கல் வரும், அங்க விஜய் பயணிக்கக்கூடிய வழி என்ன, இங்க வரக்கூடிய இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு விஜய் எந்த வழியை பயன்படுத்துவாரு, தொண்டர்களுக்கு எந்த வழி என்ன, அவருக்கான பாதுகாப்பு, தொண்டர்களுக்கான பாதுகாப்பு, பொது போக்குவரத்துக்கான சிக்கல்களை சரி பண்றது, இப்படி பல்வேறு ஆய்வுகளையும் மதுரை காவல்துறை தரப்புல மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வுகள் அடிப்படையிலும் இவங்க கேட்டிருக்க இந்த கேள்விகளுக்கு தவேகாவினுடைய பொதுச் செயலாளர் அளிக்கக்கூடிய பதில்கள் அடிப்படையிலும் இந்த விரிவான ஆய்வு அப்போதைய அந்த ஆகஸ்ட் 25 ஒட்டி மதுரையில வேற எதுவும் அரசியல் நிகழ்வு அல்லது வேற எதுவும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த தேவைகள் இருக்காங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சுதான் அந்த மாநாட்டுக்கான அனுமதி அளிப்பது தொடர்பான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. காயத்ரி, நன்றி வெற்றி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.